Hi, welcome to PM Lectures. இன்னைக்கு கிளாஸில் ப்ராப்ளம்ஸ் ஆன் ஃப்ளோ ப்ராசஸ் அப்படி கற்றுக்க போகிறோம். இந்த ஃப்ளோ ப்ராசஸ்க்கு அனதர் நேம் இஸ் ஓப்பன் சிஸ்டம்ஸ். ஓகே, ஸோ ஓப்பன் சிஸ்டத்துக்கு அனதர் நேம் இஸ் கண்ட்ரோல் வால்யூம். ஓகே, இதை கற்றுக்க போகிறதுக்கு முன்னாடி இதோட பேசிக்ஸ் ஃபார்முலா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, we take any system. இங்கே நம்ம எடுத்துக்கூடிய சிஸ்டம் ஓப்பன் சிஸ்டம். ஓப்பன் சிஸ்டம்னா என்ன? கண்டினியூஸ்லி மாஸ் இன் மாஸ் அவுட். ஓகே, மாஸ் ஃப்ளோ ரேட். ஓகே, எம் டாட் அப்படின்னு நோட் பண்ணிக்கிறேன். சிம்பிளி M1 அப்படின்னு புரியாதவங்க M1 M2 அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, another one input is a heat in or heat அதெல்லாம் என்ன பண்ணுறேன் Q. ஓகே, and work W. ஓகே, W அப்படின்னு நோட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இதோட ஜென்ரல் ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஃப்ளூயிட் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும்போது எவ்வளோ வெலாசிட்டியில் ஃப்ளோ ஆகுனா V1, எவ்வளோ வெலாசிட்டியில் வெளியே வரும்னா V2. ஓகே, அண்டு இன்லெட் ஸ்பெசிஃபிக் வால்யூம் ஸ்மால் V1, outlet specific volume is small V2. Okay, and the system inlet datum head Z1, outlet Z2. Okay, இதுதான் பேராமீட்டர்ஸ். இதோட ஜென்ரல் ஈக்குவேஷன் எப்படி எழுதுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, M1 U1 plus P1 small V1 plus V1 squared by 2 plus G Z1. This is the total energy in inlet. Okay, this is total energy in. Okay, okay. So law of conservation, energy cannot be created and cannot be destroyed, but we can convert from one form to another one form. So அந்த law of conservation of energy நான் என்ன பண்ணுறேன், energy in is equal to total energy out. இது ரெண்டு ஈக்குவல். ஓகே, டோட்டல் எனர்ஜி. ஸோ டோட்டல் எனர்ஜி நான் என்ன பண்ணியிருக்கேன், டோட்டல் எனர்ஜி U is the internal energy in inlet, that is small U1, and product of P1 and V1 is the pressure and specific volume multiply பண்ணும்போது we will get a kilojoule. For example, pressure in kilopascal and volume is a meter cube per kg. Okay, இப்போ நம்ம PV-யை ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா we will get kilojoule per kilo kg. Okay, so இதுதான் that is called as a flow work. Okay, PV is called as flow work. Okay, plus kinetic energy V1 square by 2 plus potential energy G Z1 is equal to, right hand side, total energy in is equal to total energy out. So mass flow rate M2 dot is equal to internal energy out plus product of P2 V2 plus V2 squared by 2 plus G Z2. Okay, ஓகே ஓகே. இப்போ இன்னில் நான் ஒரு எனர்ஜி நான் வெயிட் பண்ணியிருக்கேன். ஓகே, இன்னும் வந்து வி டேக்கஸ் Q இருக்கிறதுனால ப்ளஸ் Q, அவுட்டு வந்து W இருக்கிறதுனால நான் வந்து ப்ளஸ் W அவுட்டில் போட்டிருக்கேன். ஓகே, ஸோ ஆல்வேஸ் Q இன்னு தான் பாசிட்டிவ் குவான்டிட்டி, Q அவுட் மைனஸ் குவான்டிட்டி. அதே சேம் டைம் W இன் W outல W out positive quantity, W in
மைனஸ் குவான்டிட்டி. ஓகேயா? ஸோ நான் பாசிட்டிவ் குவான்டிட்டினால கியூவை ப்ளஸ் பண்ணியிருக்கேன், ஒர்க் அவுட்னால ப்ளஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, இந்த ஈக்குவேஷன்ஸை நம்ம எப்படி இன்னொரு சிம்பிளிஃபை பண்ணி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய U ப்ளஸ், அதாவது சமேஷன் ஆஃப் இன்டர்னல் எனர்ஜி ப்ளஸ் ஃப்ளோ ஒர்க் என்னன்னு சொல்லலாம்னா என்தால்பி அப்படின்னு சொல்லலாம். M1 H1 ப்ளஸ் V1 ஸ்கொயர்டு பை 2 GZ1 ப்ளஸ் Q is equal to mass flow rate M2 H2 plus V2 squared by 2 plus GZ2 plus W. Okay, இதுதான் நம்மளோட final equation for the steady flow energy equations. Okay, இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், SFEE. SFEEங்கிறது ஸ்டெடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷன்ஸ். ஓகேயா? இங்கே நான் M1 M2 கொடுத்துருக்கேன். ஆல்வேஸ் M1 M2 வந்து நமக்கு எந்த சேஞ்ச் இருக்காது. ஸ்டெடி ஃப்ளோ ரேட்னால M1 ஈக்குவல் டு M2. ஓகே, மாஸ் ஃப்ளோ ரேட் கொடுத்தா M1 இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். மாஸ் ஃப்ளோ ரேட் கொடுக்கலைன்னா டேக் 1 kg, M is equal to 1 kg per second அப்படி டிசைன் பண்ணிங்கன்னா H1 plus P1 squared by 2 PZ1 Q is equal to H2 plus P2 squared by 2 GZ2 plus W. Okay, this is the final answer. இதில் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, என்தால்பி இந்த யூனிட் ஆஃப் கிலோஜூல் பெர் கேஜி. ஓகே, velocity in the unit of squared இருக்கனால meter squared by second squared. Okay, Z என்ன யூனிட், மீட்டர் பெர் செகண்ட், இன்டு Z1 இது ஜிக்கு வந்து மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர்டு, இசட்டுக்கு வந்து மீட்டர். ஓகே, ப்ளஸ் Q வந்து கிலோஜூல் பெர் கேஜி, ப்ளஸ் அதே தான் இந்த பக்கம் வரும். ஓகே, ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், இங்கே மீட்டர் ஸ்கொயர் பை செகண்ட் ஸ்கொயர்டாக இருக்குது. ஸோ நம்ம எனர்ஜி கன்வர்ஷன் பண்ணும்போது இந்த V ஸ்கொயர்ட் பை சப்ஸ்டிட் பண்ணும்போது மட்டும் என்ன பண்ணணும், V ஸ்கொயர்ட் டிவைடட் பை 1000 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா we will get this unit என்னவா மாறிடும், கிலோஜூல் பெர் கேஜியாக மாறிடும். ஓகேயா? அது மாதிரி யூனிட் கன்வர்ஷன் பண்ணிக்கோங்க. டிவைடட் பை 1000 மட்டும் நம்ம சப்ஸ்டிட் பண்ணால் போதும். எந்த இடத்துல மட்டும், வெலாசிட்டி ஸ்கொயரில் மட்டும்தான். இதே தான் இந்த பக்கமும் என்ன ஆகும் உங்களுக்கு, இங்கேயும் V2 ஸ்கொயர் பை 2G, சாரி நாட் 2G, V2 ஸ்கொயர் பை 2. ஓகே, ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், இங்கேயும் 1000 டிவைட் பண்ணிங்கன்னா we will get the energy conversion. ஓகே, ஸோ இப்போ தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். So problems on flow process, or another name is a open system. Air flows. Okay, air flows. So fluid வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஏர் கொடுத்துருக்காங்க. This is fluid. Okay, flows steadily. Steadily-னா எந்த ப்ராப்பர்ட்டியும் டைமை பொறுத்து சேஞ்ச் ஆகாது, கான்ஸ்டன்ட். At the rate of 0.5 kg per second. kg per secondங்கிறது என்னது, மாஸ் ஃப்ளோ ரேட். ஓகே, m dot. ஓகே, through a air compressor. நம்ம கொடுத்துருக்கூடிய அப்ளிகேஷன் வந்து is a compressor. Entering. Okay, so entering 7 meter per second. Entering meter per second வந்து velocity ஓடது. velocityக்கு நம்ம simple V1. Okay, velocity 100 kilopascal pressure. So 100 kilopascal pressure ங்கிறது P1 and 0.95 meter cube per kg of volume. So this is a specific volume, small V1. And leaving is exit. So 5 meter per second, capital V2, 700 kilopascal pressure. So this is P2 and 0.19 meter cube per kg. This is called the small V2. Okay, the internal energy of the air leaving is, internal energy already simple சொல்லிருக்கேன். internal energy வந்து simple small u of air leaving is exit is 90 kilojoule per kg greater than that of the air entering. So
leaving is called small u2, entering வந்து small u1. ஸோ ரெண்டுக்குள்ள ரிலேஷன் என்ன சொல்லியிருக்காங்க, u2 is 90 greater than, okay, 90 greater than நம்ம என்ன பண்ணலாம், u2 is equal to 90 kilojoule per kg plus u1 நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ நம்ம u1 minus u2 எழுதுனா என்ன ஆகும், u1 minus u2 is equal to, ஸோ u1 இங்கிட்ட இருக்கும், u2 அந்த பக்கம் போயிடுது, ஸோ minus 90 kilojoule per kg. ஓகே, அடுத்து கூலிங் வாட்டர் இன் த கம்ப்ரஸர் ஜாக்கெட் அப்சார்வ்ங்கிறது என்னது, ஹீட் வில் பி அப்சார்வ் வந்து இன் q in from the air at the rate of 58 kilo. ஸோ q inங்கிறப்ப இது பாசிட்டிவ் குவான்டிட்டி தான் எப்பவுமே. ஓகே, என்ன கேட்டிருக்காங்க, ரேட் ஆஃப் ஷாஃப்ட் ஒர்க் இன்புட் டு த ஏர். ரேட் ஆஃப் கம்ப்ரஸர் எப்பயுமே வந்து ஒர்க் அவுட்புட் கொடுக்காது, என்ன கொடுக்கும், ஒர்க் இன்புட் தான் கிடைக்குமே தவிர கம்ப்ரஸரில் அவுட்புட் கிடைக்காது. ஓகே, ஸோ இந்த டயக்ராமை பாருங்கள். ஸோ திஸ் இஸ் அ கம்ப்ரஸர் டயக்ராம். இன்லெட்டில் வந்து அதிக ப்ரெஷரில் போகும், அதான் உங்களுக்கு ஏரியா அதிகமாக இருக்குது. எக்ஸிட்டில் என்ன ஆகுது, ஏரியா வந்து குறையுது, அப்போ ப்ரெஷர் வந்து ரைஸ் ஆகும். ஓகே, திஸ் இஸ் அ 1, திஸ் இஸ் அ 2, இது வந்து சிஎஸ் இஸ் அ கண்ட்ரோல் சர்ஃபேஸ். ஓகே, இது வழியாக தான் மாஸ் இன்னுள்ள போகுது, இது வழியாக மாஸ் அவுட் வெளியே வருது. இன்புட் செக்ஷனை 1ன்னு எடுத்துக்கிறேன், அவுட்புட் செக்ஷனை 2ன்னு நான் எடுத்துக்கிறேன். ரேட் ஆஃப் ஷாஃப்ட் ஒர்க் அப்படிங்கிறது W அவுட். நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது W அவுட்டு தான், சாரி W in. Number 2, the ratio of the inlet pipe diameter. So inlet pipe diameter we take T1 to outlet diameter T2. அப்போ T1 minus T2 கண்டுபிடிக்கணும். முதல்ல வந்து W in கண்டுபிடிக்கணும். இது நம்பர் 1, இது நம்பர் 2. ஓகே, ஸோ இதுதான் கம்ப்ரஸரோட டயக்ராம். கம்ப்ரஸரை வந்து ரன் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஒர்க்கு உள்ளே தேவைப்படுது, ஃபர்தர் ரெக்யர்மெண்ட் கண்டிஷன், எவ்வளோ கண்டிஷனில் நம்ம பண்ணுறோம். P1 வந்து 100 கிலோ பாஸ்கல். ஓகே, P2 வந்து 700 கிலோ பாஸ்கல் இன்ட்டு 7 டைம்ஸ் நம்ம என்ன பண்ணுறோம், ப்ரெஷரை வந்து ரைஸ் பண்ண போகிறோம். இந்த ரைஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் த ஸ்டெடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷன், ஜென்ரல் ஈக்குவேஷன், M1 ஓப்பன் ப்ராக்கெட் U1 ப்ளஸ் P1 இன்ட்டு V1 ப்ளஸ் V1 ஸ்கொயர்ட் பை 2 ப்ளஸ் GZ1 open close bracket plus Q is equal to, right, it's a total energy M2 bracket of U2 plus P2 V2 plus V2 squared by 2 plus GZ2 plus W. ஸோ இதில் நமக்கு தேவையானது வந்து W தான் நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. வாட் இஸ் த W, ஒர்க் இன். ஓகே, ஸோ W வச்சுக்கிட்டு மீது எல்லாத்தையும் நீங்கள் அந்த பக்கம் கொண்டு போனீங்கன்னா இங்கே M1 M2 எப்பயுமே கான்ஸ்டன்ட் தான் நமக்கு கொடுத்துருக்கு, ஏன்னா ஸ்டெடி அப்படிங்கிற வேர்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்போ என்ன ஆகும், ரெண்டு காமனாக எடுத்துக்கிட்டு இதை நான் என்ன பண்ணியிருக்கேன், செப்பரேட் பண்ணும்போது U1 minus U2 ப்ளஸ் P1 V1 மைனஸ் P2 V2 ப்ளஸ் V1 ஸ்கொயர்ட் மைனஸ் V2 ஸ்கொயர்ட் பை 2 ப்ளஸ் G இன்டு Z1 மைனஸ் Z2 ப்ளஸ் Q சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டேன். இதில் நமக்கு தெரியும் மாஸ் வந்து 0.5, U1 மைனஸ் U2 ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம், மைனஸ் 90. ஓகே, அண்டு P1க்கு பதிலாக 100, ஸ்மால் v1 0.95. நான் வந்து P1 வந்து கிலோ பாஸ்கல்லே சப்ஸ்டிட் பண்ணிட்டேன். ஓகேயா, வால்யூமை வந்து மீட்டர் கியூப் பெர் கேஜியில் சப்ஸ்டிட் பண்ணிட்டேன். இது நம்ம எந்த சேஞ்சஸ் பண்ணல. P2 அண்ட் V2 as well as, பட் V1 ஸ்கொயர்டு நான் 7 மைனஸ் V2 ஸ்கொயர்டு 5 ஸ்கொயர் டிவைடட் பை இந்த 2ங்கிற இடத்துக்குள்ள என்ன பண்ணியிருக்கேன், இன்ட்டு 1000. ஏன்னா நம்ம வந்து எனர்ஜி கன்வர்ஷன் பண்ணுறதுக்காண்டி 1000ஆல் டிவைட் பண்ணியிருக்கேன் எக்ஸ்ட்ராவாக. ப்ளஸ் G 9.81, Z1 Z2 கொடுக்கவே இல்லை, அப்போ அந்த டேர்ம் பிகம் 0 ப்ளஸ் Qங்கிற என்ன பண்ணியிருக்கேன், Q ஹீட் வில் பி அப்சார்வ் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஓகே, இங்கே Q பார்த்தீங்கன்னா -58 போயிருக்கு. நம்ம அசம்ஷன் என்ன பண்ணியிருக்கோம், +58. ஓகே, என்ன பண்ணியிருக்கோம், கூலிங் வாட்டர் இன் த கம்ப்ரஸர் ஜாக்கெட் அப்சர்வ் த ஹீட் ஃப்ரம் த ஏர். ஓகே, ஸோ நம்ம அசம்ஷன் ராங் இங்கே, அதாவது கம்ப்ரஸர் சுற்றி வாட்டர் லொக்கேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ என்ன இருக்குது, இந்த அசம்ஷன் தப்பு. இந்த கம்ப்ரஸரில் இருக்கிற ஹீட் வந்து அப்சர்வ்டு பை வாட்டர். ஓகே, ஸோ நம்ம அசம்ஷன் வந்து இஸ் நாட் அ ப்ளஸ், இஸ் அ மைனஸ் சிம்பிள். ஓகே, ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்கேன், -58 போயிட்டுருக்கேன். ஓகேயா, இப்போ என்னாகும், நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா W you will get a final answer -122.
ஏன் W வந்து மைனஸ் சிம்பிளில் வந்திருக்குன்னா ஒர்க் டன் ஆன் த சிஸ்டம். ஸோ கம்ப்ரஸரை பொறுத்தவரையில் நம்ம என்ன பண்ணுவோம், ஒர்க்கு உள்ளே தான் கொடுப்போம். ஒர்க்கு இன்னும் இருந்தாலே அது மைனஸ் சிம்பிள். ஓகே, ஸோ ரேட் ஆஃப் ஒர்க் இன்புட் இஸ் 122 கிலோவாட். ஸோ நம்பர் 2 என்ன கேட்டிருக்காங்கன்னா டயமீட்டர் ரேஷியோ கேட்டிருக்காங்க. ஸோ மாஸ் பேலன்ஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மாஸ் பேலன்ஸ் டெஸ்ட்ராய் பண்ண முடியாது. M1 = M2. ஸோ மாஸ் பேலன்ஸுக்கு ஜென்ரல் ஈக்குவேஷன் வந்து ரோ ஏவி. ஓகே, டென்சிட்டி, ஏரியா அண்ட் வெலாசிட்டி. ஓகே, ஸோ இன்புட்டுக்கு வந்து 1 1 1, எக்ஸிட்க்கு வந்து 2 2 2 கொடுத்தாச்சு. இதில் ரோமனை நான் என்ன பண்ணுறேன், டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு 1 ஸ்பெசிஃபிக் வால்யூம். ஓகே, அதை சப்ஸ்டிட் பண்ணிட்டேன். ஸ்மால் V1 இந்த பக்கம் டிவைட் பை ஸ்மால் V2. இப்போ டயமீட்டர் வந்து ஏரியாவில் கிட்டானில் இருக்கிறனால நான் என்ன பண்ணுறேன், A1/A2 வந்து லெஃப்ட் சைடு வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் ரைட் சைடு கொண்டு போய் நீங்கள் வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் யூ கெட் த ஃபைனல் ஆன்சர் 3.57. ஸோ A1ஓட ஃபார்முலா 5/4 D1², A2ஓட ஃபார்முலா 5/4 D2². ஸோ ரெண்டும் கேன்சல் ஆகிடும். ஸோ ரிமைனிங் இருக்கிற D1/D2 இஸ் ஈக்குவல் டு 1.89. ஓகே, இப்போ நம்ம செகண்ட் ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, in a steady flow apparatus 135 kilojoule of work is done by each of kilojoule. So work அப்படிங்கிறப்ப W, work is done. So definitely இது வந்து work is done each of the work so is a positive value. The specific volume of the fluid, pressure and velocity at the inlets are okay, so 0.37 meter cube per kg. So this is small V1, 600 kilopascal is P1, 16 meter per second capital V1. The inlet is 32 meter above the floor. Inlet அப்படிங்கிறது 32 meter above Z1 32 and discharging pipe is the floor level. Discharging pipe at the floor level Z2 is equal to floor level Z2 is equal to 0. Okay, the discharging conditions are, discharging is exit conditions are 0.62 meter cube. So meter cube small V2, 100 kilopascal P2, 270 V2. The total heat loss between the initial inlet and discharge is 99 kilojoule of fluid. Total heat loss நால என்ன ஆகும், Q is a minus, simple heat loss is a minus. In flowing through the apparatus there's a specific internal energy increase or decrease. Specific internal energy ங்கிறது U. Increase or decrease we can compare with U1, U2, which is a greater value வச்சு கண்டுபிடிக்க முடியும். and how much ங்கிற வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஸோ இது வெரி பேசிக்ஸ் ப்ராப்ளம். இதில் என்ன அப்பாரட்டஸ் அப்படின்னு நமக்கு தரவே இல்லை. ஓகே, அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன், நான் இது வந்து ஓப்பன் சிஸ்டம் தான், அதனால் கண்ட்ரோல் வால்யூம் ப்ளஸ் CV. ஸோ இதை நான் என்ன பண்ணேன், இன்லெட் வந்து 1, எக்ஸிட் வந்து 2 அப்படின்னு அசௌண்ட் பண்ணியிருக்கேன். ஒரு ஸ்டெடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷன். இங்கே வந்து மாஸ் ஃப்ளோ ரேட் கொடுக்கவே இல்லை, அதனால் என்ன பண்ணுறேன், பெர் யூனிட் மாஸில் டிசைன் பண்ணிட்டேன். U1 + P1 V1 + V1²/2. இந்த ஸ்மால் V1 இஸ் அ ஸ்பெசிஃபிக் வால்யூம், கேபிட்டல் V இஸ் அ வெலாசிட்டி. ஸோ இதோட ஜென்ரல் ஈக்குவேஷன் எழுதிட்டேன். இதில் நமக்கு தேவையானது வந்து இன்டர்னல் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் கேட்டிருக்காங்க. அதனால் என்ன பண்ணிட்டேன், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் U1 - U2 மட்டும் எடுத்துகிட்டு மீதி எல்லாத்தையும் ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போயிட்டேன். ஸோ போகும்போது P2 V2 - P1 V1 + V2² - V1²/2 + Z2 - Z1 × G + W. இங்கே இருக்கிற Q அங்கே வரும்போது மைனஸில் வந்தது. ஓகே, கிளியர். இப்போ நான் எல்லா வேலையும் டேரெக்டாக சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். இங்கே P2 100, அதாவது கிலோ பாஸ்கலே நான் சப்ஸ்டிட் பண்ணிட்டேன். 0.62 வந்து V2, இது வந்து மீட்டர் கியூப் பெர் கேஜி. ஓகே, அப்படியே சப்ஸ்டிட் பண்ணிட்டேன். V2 வந்து 270 மீட்டர் per second ஸ்கொயர்ட் -16² டிவைடட் பை, இங்கே 2 இருக்குது, இங்கே 2000 இருக்குது, பிகாஸ் ஆஃப் டிவைடட் பை அடிஷ்னல் 1000 அதுக்கு யூனிட் கன்வர்ஷனுக்கு, ப்ளஸ் ஜி, சாரி இந்த இடத்துல ப்ளஸ் ஜிக்கு பதிலாக 9.81, Z2 வந்து 0, Z1 வந்து -31. ஓகே, ப்ளஸ் W நமக்கு ஆல்ரெடி கொடுத்தாங்க 135 ஒர்க்கு. Q வந்து மைனஸ், Qவோட வேல்யூ வந்து மைனஸ் பிகாஸ் ஹீட் வில் பி லாஸ். ஸோ அதனால் மைனஸ், Qக்கு ஒரு -9 போட்டோம்னா யூ வில் கெட் அ ஃபைனல் ஆன்சர் 20.139 கிலோஜூல் பெர் கேஜி. ஓகே, இது எதோட வேல்யூ, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் U1 - U2, அதாவது இன்டர்னல் எனர்ஜி வில் பி லாஸ். ஸோ டெஃபினட்டாக லாஸ் U1 - U2, அப்போ U1 இஸ் அ ஹையர் வேல்யூ. ஸோ ஸ்பெசிஃபிக்கலி எனர்ஜி நமக்கு என்ன ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது. இந்த சிஸ்டத்தில் எவ்வளோ குவான்டிட்டி, 20.136 கிலோஜூல் பெர் கேஜி டிக்ரீஸ் ஆகுது.
Okay, next, third problem. A certain water heater, so our application water heater operates under steady flow, okay, contains receiving 0.2 kg per second, kg per second na mass m dot of water at 75 degree, okay, 75 degree temperature. Enthalpy of is a temperature, so one section to take T1 and the enthalpy simple நமக்கு தெரியும், that is a small h, okay, kilojoule per kg ல கொடுத்திருக்காங்க. so inlet நால H1. The water is heated by mixing with steam which is supplied to the heater. So எப்படி ஹீட் பண்ணுறாங்க, ஹீட்டர் வச்சுருக்காங்க at a temperature of 102. So that is T2 and the enthalpy 2676, that is the enthalpy small h2. The mixture leaves the heater is as liquid water at a temperature of 100 degree. Okay, so மூணாவது temperature T3 and the enthalpy 419, so this is H3. How much steam must be supplied to the heater per hour? Okay, steam must be per hour அப்படி நம்ம கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இதுக்கு நான் ஜென்ரல் காமன் டயக்ராம் வரைஞ்சிருக்கேன் பாருங்கள். இது வந்து ஒரு வாட்டர் ஹீட்டர். இதில் நம்பர் 1 வாட்டர் நம்ம பண்ணுறோம் அட்ஸ் த டிகிரி ஆஃப் 75 டிகிரி. இதை ஹீட் பண்ணுறதுக்கு ஸ்டீம் அனுப்புகிறோம். ஸ்டீம் இஸ் அ டெம்பரேச்சர் ஆஃப் 100.2 டிகிரி சென்டிகிரேட். ஓகே, ஸோ ஃபைனல் மிக்சர் நமக்கு எவ்வளோவில் வருது, அதுவும் 100 டிகிரி சென்டிகிரேட். ஓகே, ஸோ இதில் தான் இந்த ஹீட்டிங் ப்ராசஸ் நமக்கு நடக்க போகுது. ஓகே, ஸோ அவுட்டரில் இருக்கிறது கண்ட்ரோல் சர்ஃபேஸ். ஓகே, ஸோ இதோட ஜென்ரல் ஈக்குவேஷன் மாஸ் ஆல்வேஸ் கான்ஸ்டன்ட். ஸோ என்ன பண்ணுறேன், பை மாஸ் பேலன்ஸ் அக்ராஸ் த கண்ட்ரோல் சர்ஃபேஸ். ஸோ 2 இன்லெட் இருக்குது நமக்கு. மாஸ் இன் திஸ் இஸ் அ M1, this is M2, this is M1, this is M2 and mixture வந்து M3. okay, so M1 plus M2 is equal to M3. so by energy equation நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது. இங்கே 2 இன்புட் இருக்கிறனால என்ன பண்ணுறேன், நம்ம வந்து 2 எனர்ஜி ஈக்குவேஷன் எழுதணும். M1 into H1 plus V1 square by 2 plus Z1 plus M2 into H2 plus V2 square by 2 plus Z2. Q வந்து காமன் தான், இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு வந்து மிக்சர் வருது நமக்கு. ஓகே, மிக்சரோட ஈக்குவேஷன் M3ங்கிறது மிக்சர், H3 plus V3 square by 2 plus ZG2 plus W. ஓகே, இப்போ என்ன ஆகும் நமக்கு, இதில் கைனட்டிக் எனர்ஜி கிடையாது, டிஸ்கஸ் பண்ண கிடையாது, 0, டேட்டா மெட் இஸ் 0, V2 பற்றி கொடுக்கல, அதுவும் 0. ஓகே, S3 0, இது எல்லாமே நமக்கு 0. அதுக்கப்புறம் இதில் ஹீட் சப்ளை பற்றி கொடுக்கல, அதுவும் 0, W பற்றி கொடுக்கல, அதுவும் 0. ஸோ ரிமைனிங் இருக்கிறது M1 H1, M2 H2, M3 H3. ஓகே, ஸோ M1 H1 ப்ளஸ் M2 H2 இஸ் ஈக்குவல் டு M3 H3. ஸோ இதோட வேல்யூலாம் நீங்கள் டேரெக்டாக சப்ஜெக்ட் பண்ணிங்கனாலே நமக்கு என்ன கிடச்சிரும், இதில் ஒரே ஒரு அன்னோன் தான், M2 மட்டும் தெரியாது. ஓகே, M1 தெரியும் 4.2, M2 நமக்கு தெரியாது, M3 வந்து குமுலேட்டிவ் ஆஃப் 4.2 ப்ளஸ் M2. ஓகே, ஸோ நம்ம M2ங்கிறது என்னது, ஸ்டீம் எவ்வளோவில் பாஸ் பண்ணணும், 0.196 kg per second. ஹவராக மாற்றணும்னா என்ன பண்ணணும், இன்ட்டு 3600 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 705 kg per ஹவரில் வந்து ஸ்டீமை பாஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் டெம்பரேச்சர் வந்து 100 டிகிரியில் கிடைக்கும், T3 கண்டிஷன். ஓகேயா? ஓகே, ஸோ ஓப்பன் ஃப்ளோ சிஸ்டத்தில் ஸ்டெடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷன் வச்சு வந்ததுன்னா நீங்கள் ஜென்ரல் ஈக்குவேஷன் எழுதிருவீங்க. இதில் 5 விதமான ப்ராப்ளம்ஸ் தான் நம்ம கேட்பாங்க. ஓகே, அப்போ கம்ப்ரஸர்னு வந்தால் கம்ப்ரஸருக்கு வந்து ஹீட் வந்து W தான் என்ன இருக்கும், W இன் இருக்கும். ஓகே, ஹீட் இன் அவுட் மேபி ஹீட் அவுட் இருக்க அதிகமான சான்சஸ் இருக்குது. டர்பைன்னு பார்த்தீங்கன்னா ஒர்க்கு அவுட்டு கிடைக்கும், ஹீட் இன் வந்து கிடையாது, இஸ் அ 0. ஓகே, நாசிலில் வந்து மேக்ஸிமம் ஹீட் வந்து 0வாக தான் இருக்கும், ஒர்க்கும் 0வாக தான் இருக்கும். ஹீட் எக்ஸ்சேஞ்சர்லையும் மேக்ஸிமம் பாசிபிள் கண்டிஷன்ஸ் ஹீட்டும் ஒர்க்கும் 0வாக தான் இருக்கும். த்ராட்டலிங்லையும் ஹீட்டும் ஒர்க்கும் 0வாக தான் இருக்கும். இந்த த்ராட்டலிங்கில் மட்டும் எப்படி இருக்கும்னா என்தால்பி வந்து இன்லெட்டும் என்தால்பி அவுட்லெட்டுமே சேமாக இருக்கும். ஓகேயா? ஸோ இந்த கம்ப்ரஸர் டர்பைனில் தான் நீங்கள் என்ன பண்ணணும், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். W அதில் வந்து இன்டர்பிளேட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இதில் இன்னு இதில் அவுட்டு. ஓகே, தேங்க்யூ.